இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இரவு டிஃபன் முடித்து ஹாலில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தான் குமார். அடுப்படி வேலையை முடித்த கீதா அவனுக்கு அருகில் வந்து அமர்ந்தாள். நல்ல மனநிலையில் அவன் இருப்பதை புரிந்து கொண்டாள் கீதா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என சிரித்து கொண்டே குமாரை பார்த்தாள் கீதா. அப்படி என்ன முக்கியமான விஷயம் என்று கேட்டான் குமார். நம்ம சிவன் கோயில் அடியார்கள் சங்கம் சார்பில் 3 நாள் ஆன்மீக சுற்றுலா ஏற்பாடு செஞ்சிருக்காங்களாம். நம்ம பக்கத்து வீட்டு பாமாவும் குடும்பத்தோட போறாளாம் என கூறி ஆர்வமுடன் குமாரை பார்த்தாள் கீதா. உனக்கு விருப்பம்னா நீயும் நம்ம பையன் பாலாஜியும் போயிட்டு வாங்க என்றான் குமார். கோவிலுக்கு போகும்போதாவது நீங்க எங்க கூட வரக்கூடாதா என்று கேட்டாள் கீதா. நான் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எங்க அப்பாவை தனியா விட்டுட்டு எப்படி நான் வர முடியும் என்று கேட்டான். அவருக்கு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு செஞ்சிடலாம். எங்க அப்பாவும் தனியாத்தான் இருக்காரு. அவருக்கும் வேண்டிய ஏற்பாடுகளை செஞ்சுட்டு தான் அண்ணனும் அண்ணியும் அப்பப்போ வெளியூர் போறாங்க என சமாதானம் கூறினாள் கீதா. உங்க அப்பா நிலைமை வேற. அவரு தனியா எங்கேயும் போய் வருவாரு. எங்க அப்பாவால அது முடியாது. அவருக்கு தலை சுத்தல் இருக்கு. தனியா இருக்கிறப்ப ஏதாவது ஆச்சுன்னா என்று கவலையுடன் கூறினான் குமார். போன வருஷம் இப்படிதான் குலதெய்வம் கோயில் திருவிழாவுக்கு என்னையும் பையனையும் போக சொன்னீங்க. சொந்தக்காரங்க எல்லாரும் ஏன் நீங்க வரலன்னு கேட்டாங்க. என்னால பதில் சொல்லவே முடியல என்று அழுத்து கொண்டாள் கீதா. எங்க அப்பாவும் எனக்கு குலதெய்வம் மாதிரிதான் என்று உறுதியோடு கூறினான் குமார். அப்பா மேல காட்டுற அக்கறை ஏன் மேலையும் காட்டக்கூடாதா என்றாள் கீதா. அக்கறை இருக்கிறதால தானே உன்னை சுற்றுலாவுக்கு போக சொல்றேன் என்றான் குமார். நீங்க வராம நாங்க போக போறதில்லை என கோபமாக எழுந்து படுக்கை அறைக்கு சென்றாள் கீதா. அவள் கோபத்தை பற்றி கவலைப்படாமல் டிவி பார்க்க துவங்கினான் குமார். இரவு ஏற்பட்ட கோபம் கீதாவுக்கு இன்னும் குறையவில்லை. அதை கண்டும் காணாதது போல் குமார் நடந்து கொண்டதில் அவளுக்கு வருத்தம்தான். வழக்கம் போல் காலை 9 மணி அளவில் டிஃபன் சாப்பிட சென்றார் குமாரின் அப்பா மேகநாதன். அவரிடம் எதையும் பேசாமல் டிஃபனை வைத்து சென்றாள் கீதா. அவளது வாடிய முகமும் படபடப்புடன் அவள் காணப்பட்டதும் ஏதோ பிரச்சனை என்பதை மட்டும் அவரால் உணர முடிந்தது. உடம்பு சரியில்லையாமா என பரிவுடன் கேட்டார் மேகநாதன். உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை என படக்கென்று பதில் கூறினாள் கீதா. அப்போ மனசு சரியில்லையாமா என்று கேட்டார் மேகநாதன். என்னை பத்தி யார் இந்த வீட்டில் கவலைப்பட போறாங்க என்று வெடுக்கென்று கேட்டாள். ஏமா அப்படி சொல்ற? உன் பிரச்சனை என்ன? என்கிட்ட சொல்லுமா என்று அக்கறையுடன் கேட்டார் மேகநாதன். சுற்றுலா போக திட்டமிட்டதையும் குமார் கூட வர மறுத்ததையும் கூறினாள் கீதா. ஏன் வரமாட்டேங்கிறான்? அவனுக்கு விருப்பம் இல்லையா என்று கேட்டார். விருப்பம் இல்லாமல் இல்லை, உங்களை தனியா விட்டுட்டு வரமாட்டாராம். அப்போ பிரச்சனை நான் தானா என்று ஆதங்கத்துடன் கேட்டார் மேகநாதன். உங்களுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு போலான்னு சொன்னாலும் உங்க பையன் கேட்க மாட்டேங்கிறாரு என்றாள் கீதா. கவலைப்படாதம்மா, கண்டிப்பா அவனும் உன் கூட வருவான் என்றார். ரொம்ப நன்றி மாமா, இதோ இருங்க காஃபி கொண்டு வரேன் என்று கூறி உற்சாகமாக அடுப்படிக்கு சென்றாள் கீதா. அவளின் திடீர் மாற்றத்தை நினைத்து சிரித்தார் மேகநாதன். அலுவலகத்தில் இருந்து வந்த குமார் ஹாலில் அமர்ந்து செய்தித்தாள் படித்து கொண்டிருந்தான். அப்போது அவன் அருகில் வந்து அமர்ந்தார் மேகநாதன். என்னப்பா, எதுவும் சொல்லணுமா? கூப்பிட்டா நானே வந்திருப்பனே என்றான் குமார். முக்கியமான விஷயம், அதான் நானே வந்துட்டேன். அப்படியா, சொல்லுங்கப்பா என்றவாறே அவன் பக்கம் திரும்பி அமர்ந்தான் குமார். உன் மனைவி கூட சுற்றுலா போக மாட்டேன்னு சொல்றியாமே, ஏன் என்று கேட்டார். அதுதான் முக்கியமான விஷயமா? எனக்கு நீங்க அதை விட முக்கியம்ப்பா என்றான் குமார். 3 நாள் தானப்பா, நான் சமாளிச்சுக்கிறேன், நீ போயிட்டு வா. கீதா வருத்தப்படுதில்ல என்றார் மேகநாதன். யாரோட வருத்தம் பத்தியும் எனக்கு கவலை இல்லை. எந்த நேரமும் தலை சுத்தல் வர நிலையில இருக்கிறவங்கள தனியா விட்டுட்டு நான் போக மாட்டேன். கீதாவும் பையன் பாலாஜியும் போகட்டும் என உறுதியோடு கூறினான் குமார். அதுக்கில்லப்பா, நான் என்ன சொல்றேன்னா என்று இழுத்தார் மேகநாதன். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், இதுதான் என் முடிவு என அழுத்தமாக கூறினான் குமார். சிறிது நேரம் அங்கு அமைதி நிலவியது. மீண்டும் மேகநாதனே பேசினார். என்னால உங்களுக்குள்ள அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு தீர்வு காண நினைக்கிறேன் என்றவர் மகனை கனிவுடன் பார்த்தார். அதுக்கு நீங்க என்ன தீர்வு காண போறீங்க என்றான் குமார். ஏதாவது நல்ல முதியோர் இல்லத்துல சேர்ந்துடலாம்னு இருக்கேன்பா என நிதானமாக கூறினார் மேகநாதன். அப்பா கூறியதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தான் குமார். நான் இங்க இருக்கும்போது நீங்க முதியோர் இல்லத்திலா என்று கோபப்பட்டான். ஆத்திரப்படாதப்பா,
நம்ம வீடு மாதிரியே எல்லா வசதியும் அங்கே இருக்குமாம். டாக்டர்களும் இருப்பாங்களாம். நான் அங்கே சந்தோஷமா இருப்பேன். எல்லாம் இருக்கும்பா. மகன் பேரன் என்ற பாசம் அங்கே இருக்குமா என்றான் குமார். அதுக்கு என்னப்பா, அப்பப்போ வந்து பார்த்துட்டு போங்க என சிரித்தபடி கூறினார் மேகநாதன். எனக்கு இது சரியா படலப்பா. உடனே இது பற்றி எதுவும் நான் கூற முடியாது. 1 வாரம் டைம் கொடுங்க, யோசிச்சு சொல்றேன். இப்ப நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கப்பா என்றான் குமார். தன் அறைக்கு சென்று விட்டார் மேகநாதன். இவர்கள் பேசியதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த கீதா தன் பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் என்று நம்பி நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அலுவலகத்திலிருந்து வந்த குமாருக்கு காஃபி கொடுத்த போது அவன் அப்பா விஷயத்தில் என்ன முடிவெடுத்தான் என்பதை ஆர்வமாக கேட்டாள் கீதா. எங்க அப்பா விஷயத்தை விட உங்க அப்பா விஷயம்ல ரொம்ப சீரியஸா இருக்கு என்று குமார் கூறியதை கேட்டு பதற்றமடைந்தாள் கீதா. ஏன், எங்க அப்பாவுக்கு என்னாச்சு? உங்க அன்னிக்கும் அவருக்கும் ஒத்து வரலையாம். பாவம் உங்க அண்ணன் இடையில சிக்கிக்கிட்டு சிரமப்படுறார் என்றான் குமார். எங்க அம்மா இருக்கிற வரை நிம்மதியா இருந்தார் எங்க அப்பா. அப்புறம் அண்ணியோட டார்ச்சர் ஆரம்பிச்சிருச்சு என்று வேதனையுடன் கூறினாள் கீதா. அவங்களும் வேலைக்கு போறாங்களா கீதா? அந்த திமிரில் தான் அண்ணன் சொல்றதையும் கேட்கறது இல்ல என்றாள் கீதா. அப்படியெல்லாம் பேசக்கூடாது கீதா. வேலைக்கு போறது நல்லது தானே. சரிங்க, அப்பா விஷயம் ரொம்ப சீரியஸ்னு சொன்னீங்களே, என்னங்க அது என்று கேட்டாள். அவரை முதியோர் இல்லத்துல விட முடிவு பண்ணிட்டாங்களாம். அதை உங்க அண்ணன் போன்ல சொன்னாரு. அடப்பாவீங்களா, என் அண்ணனும் இதுக்கு சம்மதிச்சிடுச்சா? வேற வழி, வீட்டுக்கு வீடு வாசப்படிதானே என்று அர்த்தத்துடன் கீதாவை பார்த்தான் குமார். நான் ஒன்னும் மாமாவை முதியோர் இல்லத்துக்கு அனுப்ப சொல்லலையே. பையனும் பொண்ணும் இருந்தும் எங்க அப்பா முதியோர் இல்லம் போறது கொடுமைங்க என்றாள் கீதா. அவளின் கண்கள் கலங்கின. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். எங்க அப்பாவை முதியோர் இல்லத்துக்கு அனுப்ப போறதில்ல. உங்க அப்பாவையும் அங்க அனுப்ப போறதில்ல. அவரை இங்க கூட்டிட்டு வர போறேன். சம்பந்திகள் 2 பேரும் சந்தோஷமா இருக்கட்டும் என்று குமார் கூறியதும் கீதா மகிழ்ச்சி அடைந்தாள். ரொம்ப நன்றிங்க. இனிமேல் மாமாவும் எனக்கு அப்பா மாதிரி தான். எங்க அப்பா மாதிரியே அவரையும் நான் பார்த்துப்பேன். இது சத்தியம் என குமாரின் உள்ளங்கை மீது தன் உள்ளங்கையை வைத்து கூறினாள் கீதா. இந்த விஷயத்தை எப்போ என் அண்ணன் கிட்ட சொல்ல போறீங்க என்று அக்கறையுடன் கேட்டாள் கீதா. போன்ல எல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம 2 பேரும் நேர்ல போய் பேசி உங்க அப்பாவை இங்க கூட்டிட்டு வரணும். அதுதான் மரியாதை என்றான் குமார். இதுவரையில் இவர்கள் பேசியதை தன் அறையிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த மேகநாதன் அப்போது வெளியே வந்து மகனிடம் கேட்டார். அப்போ நான் இனி இங்கேதான் இருக்கணுமாப்பா என்று கேட்டார். இது உங்க வீடு மாமா, நீங்க இங்கேதான் இருக்கணும் என்று கூறினாள் கீதா. கீதாவின் குரலில் தெரிந்த மாற்றத்தை உணர்ந்த குமாரின் முகத்தில் புன்னகை அரும்பியது. இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.